Praise the Lord Church. இந்த மிட்வீக் சர்வீஸில் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சில நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து அவரை ஆராதிச்சு ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சொல்ல போகிற ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம், உங்கள் சமூகத்துக்கு ஆண்டவர் நாங்கள் வருகிறோம். அப்பா எங்களை ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்களை மூடினவன் நம்ம சொல்லுங்கள், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்காய் நன்றி. உங்கள் ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக வழியை உண்டாக்கினது, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், என்னை உயர்த்துகிற ஸ்தானத்தில் நான் வருவேன்னு சொல்றார். God resides in the most holy place, and if He decides to come and abide in your worship, it means the place that you are, it is holy. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இப்போ நீங்கள் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக வழிகளை நீங்கள் உண்டாக்குனீங்க, அதுக்காக நன்றி. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. என்னுடைய ஆராதனையை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. என்னுடைய துதிகள் மத்தியிலே நீங்கள் வாசமாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஓ உம்மை தேடி வருகிறோம், உம்மை தேடி வருகிறோம் இயேசுவே. அப்படியே நன்றி செலுத்த ஆரம்பிங்க. அப்பாவை நோக்கி பார்த்து நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா. Jesus, we worship you. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். சொல்லுங்க, என் தெய்வமே, என் தெய்வமே இயேசுநாதா. சொல்லுங்க, என் தெய்வமே, என் தெய்வமே இயேசுநாதா. என் இதயம் மகிழுதே, இதயம் எல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே இயேசுநாதா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுவே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா, மகிழுதையா. சொல்லுங்க ஆண்டவரே, உரத்த குரலிலே, உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி, ஓ இயேசுவே, உரத்த குரலில் நன்றி பாடல் இயேசுவே, ஓம் செயல்களை நினைக்கிறேன், வியந்ததுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன், வியந்ததுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன், என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதே, மகிழுதையா, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உந்தன் மாறாத, உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது, உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது, உன் திருமுன்னே, உன் திருமுன்னே உண்மையாக வாழ வருகிறேன், உன் திருமுன்னே உண்மையாக வாழ வருகிறேன், என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம், இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க ஆண்டவரே, உந்த மாறாத அன்பு, உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது, உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது, உன் திருமுன்னே உண்மையாக வாழ வருகிறேன். அர்ப்பணித்து பாடலாமா? சொல்லுங்க, உன் திருமுன்னே உண்மையாக, ஓ இயேசுவே, சொல்லுங்க, உன் திருமுன்னே, உன் திருமுன்னே உண்மையாக வாழவர். அர்ப்பணித்து சொல்லுங்க, உமக்காக வாழ்வேன், உன் திருமுன்னே உண்மையாக வாழவர். சொல்லுங்க, நீர் என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுப்பா,
நிரப்ப வல்லவர் நீ இயேசுவே. மகிழுதையா சொல்லுங்க. உப்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உப்பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என்னை ஏற்றுக்கொள்கிறேன். கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை சொல்லுங்க. என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை சொல்லுங்க. நீரே என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதே. ஓ என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க. நீரே என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா என் இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுதையா. ஓ இயேசுவே, ஓ நீர் வேண்டும் இயேசுவே. இன்னைக்கு சொந்தம் கொண்டாடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீரே என் தெய்வம், நீர் எனக்கு சொந்தமானவர். ஓ அதனாலதான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை நாங்க அனுபவிக்கிறோம். அதனாலதான் உங்களை துதிக்கும் போது ஒரு நிம்மதியை நாங்கள் அனுபவிக்கிறோம். இயேசுவே, ஓ என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுவே, ஓ இயேசுவே. இதயமெல்லாம் மகிழுதையா. சொல்லுங்க. என் தெய்வம், என் இயேசுநாதா. கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும் அந்த வேலையில. சொல்லுங்க. இதயமெல்லாம் உங்க பிரசனத்துக்குள்ளாக மகிழுதையா. என் தெய்வமே, என் தெய்வமே. இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ஜெபிக்கலாம். சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை நிமித்தமா உங்களுடைய பலிபீடத்துக்குள்ள பிரவேசிக்க செய்தீர், அதுக்காய் நன்றி. இன்னைக்கு நான் ஆராதிக்கும் பொழுது நான் தனியா இல்லை ஆண்டவர். ஆவியானவர் நீங்க என் கூட இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவானவர் என் கூட நீங்க இருக்கிறீங்க. பிதாவான தேவன் என் கூட நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதோ, அந்த திரை கிழிக்கப்பட்டதோ, அன்னைக்கே ஆண்டவரை முகமுகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார்.
இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில் வெளிப்படணும்னு இருக்கிறார். எப்படின்னு சொன்னா, அவர் நம்மளோட கூட பேச போறார். He's going to speak to you. He's going to speak to you directly. வார்த்தையை கேட்டுட்ட பிறகு இது எனக்கான வார்த்தைன்னு முடிவு பண்றது பதில், வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, I receive it. This is a prophetic word for me. This is going to change my life. இந்த வார்த்தை என்னோட வாழ்க்கையை மாத்துதுன்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மாறாத பேரன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட பேச போகிறீங்க, எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறீங்க. அதுக்காக நன்றி. எங்களோட பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், எங்களோட சோர்வுகள் அசதிகள் எல்லாம் நீங்கட்டும். அப்பா, உங்கள் வார்த்தையை எங்களை புது சிருஷ்டியாக மாற்றிட்டே இருக்கட்டும். பெரிய காரியங்களே செய்யுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிரசன்னம், அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வீடுகள் தோறும் இந்த ஒவ்வொரு மிட்வீக் சர்வீஸ் நேரத்திலையும் அவருடைய பீடத்தை சுற்றி நம்ம வர்றோம், அவரை நம்ம மெடிடேட் பண்ணுறோம், அவருடைய அழகை பார்த்து நம்ம ரசிக்கிறதுக்கு இந்த மத்திய வாரத்தில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தேவன் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே ப்ரோமோ சில பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு புது சீரீஸ்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டுருக்குறோம். ஓகே, இந்த புது சீரீஸை என்டர் ஆகிட்டு இருக்கிறோன்னும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அது சில நேரங்களில் அதை பற்றின டீட்டெயில்ஸ்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஜென்ரலாக அது சில கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட்டுங்க மாதிரி ஜனங்க பார்க்க ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குது. சரி, ஏன்னா இதை பற்றி ஒரு தெளிவான போதனை ஒரு டீட்டெயில்டான டீச்சிங் நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையும் அவைலபிளாக இல்லை. சரியா? ஆனால் ஒரு சில வருஷங்களாக கர்த்தர் இதை எனக்கு வெளிப்படுத்தி அநேக நல்ல நல்ல டீச்சர்ஸ் கிட்ட நான் பெற்றுக்கிட்டேன் பாருங்க. அருமையான போதகர்கள்ட்ட இருந்து, நல்ல பாஸ்டர்ஸ்ட அண்டர்லேருந்து நான் கற்றுக்கிட்ட அருமையான விஷயங்கள், என் வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த சீரீஸில் ஸ்பெசிஃபிக்காக. சரியா? இப்போ ஏற்கனவே ஒரு டிஸ்க்ளைமர் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்களேன். இந்த சீரீஸில் இருக்கிற அடுத்த சில வாரங்கள் நான் எடுத்துகிட்டு போகிற விஷயங்களில் அநேகருடைய சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுன்றது என்னுடைய மெயின் நோக்கம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். சரியா? ஸோ ஐ எம் நாட் ஹியர் டு கன்வின்ஸ் எனிபடி ஆஃப் எனி டாக்ட்ரின். I'm not here to prove anybody of any doctrine, but I'm here to feed the people of God. சரியா? தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். Having said that, அதை சொல்லிட்ட பிறகு இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு டீச்சிங்லையும் இந்த அந்நிய பாஷைகள் பற்றின சில டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகுன்றது நிச்சயம். அது கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து கிளாரிஃபை ஆகணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாக போதிப்பார் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். அவரை நான் வரவேற்கிறேன் ஒவ்வொரு தடவையும். சரியா? ஸோ அந்நிய பாஷைகளை பற்றின தெளிவான டீச்சிங்ஸை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு சில வாரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை கொண்டு வர்றதுக்காக நான் ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நீங்களும் எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கம் ஆன், ஆர் யூ ரெடி? ஆர் யூ எக்ஸைட்டட்? அந்நிய பாஷைகளை பற்றி நல்ல சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்குள்ளே இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம். இதோடைய முதல் 4 வாரங்கள் நம்மளுக்கு ஃபவுண்டேஷனல் டீச்சிங்ஸாக இருக்க போகுது. ஓகே, கம்யூனியன் பற்றி எடுக்கும்போது முதல் வாரம் ஃபவுண்டேஷனல் டீச்சிங் நான் சொன்னேன். அதே மாதிரி கடைசி வாரமும் ரொம்ப ஃபவுண்டேஷனலாக இருந்துச்சு. ஆனால் நம்ம எப்பவுமே ஃபவுண்டேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி அந்நிய பாஷைகளை பற்றின இந்த போதனைகளை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 4 வாரங்கள் அஸ்திபாரத்தை ஏற்படுத்த போது ஃபவுண்டேஷனலாக சில ட்ரூத்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சில வாரங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இல்லைனா அடுத்த சில வாரங்கள் கொஞ்சம் கஷ்டமாக போயிடலாம் புரியறதுக்கு. ஆனால் முதல் சில வாரங்களை எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். முதல் கவனிங்க. இன்னைக்கு எப்படி இது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இது செழிக்கிறதுக்கான நல்ல வெற்றிகளை பார்க்கறதுக்கான ரகசியமாக இருக்குது அந்நிய பாஷைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் வாரங்கள், 3ஆம் வாரம், இந்த 4ஆம் வாரத்துலலாம் எதை பற்றிலாம் நான் பார்க்க போகிறோம்னா, எப்படி ஆவியானுடைய அபிஷேகமும் அந்நிய பாஷையும் எப்படி கனெக்டடாக இருக்குது, எவ்வளோ முக்கியம் இதை புரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சில டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, 3ஆவது வாரத்திலேயே அந்நிய பாஷையை பற்றி பேசுகிறத பற்றின டவுட்ஸும் கிளாரிஃபிகேஷன்ஸை நான் கொடுக்க போகிறேன். பல கேள்விகளோடு இருக்கலாம். அந்நிய பாஷைனா என்ன உதறது, எல்லாரும் பேச முடியுமா, இல்லைனா பேசும்போதெல்லாம் காணாலையும் தமிழ்லையும் தெலுங்குலையும் மலையாளத்தில் ஜனங்களுக்கு சேரணுமா, இல்லை என்ன உதறது அந்நிய பாஷைனா சில பேர் பேசினே அப்படியே உருண்டி விழுறாங்களே கீழே, வேதம் என்ன தான் டீச் பண்ணுது இதை பற்றி, அந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு 3ஆவது வாரம் கிளியர் பண்ண போகிறேன். ஆண்டுடைய
ஆவியானுடைய சகாயத்து மூலமா நிச்சயமா. 4வது வாரமா அந்நிய பாஷையின் வரத்தை எப்படி பெற்றுக்கொள்றது, அதுல எப்படி அதிகமா நம்ம பேச தொடங்குறது அப்படின்றத பத்தி இந்த 4 வாரங்கள் நான் என்ன பண்ண போறேன்னா அந்நிய பாஷையை பத்தி நம்ம ஃபவுண்டேஷனல் ட்ரூத்ஸை கத்துக்க போறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். சரியா? அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ வாரம் ஆவியானவர் எடுத்துட்டு போறாரோ அவ்வளோ நாட்கள் அந்நிய பாஷைகளுடைய அதிசயங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் நம்ம தாராளமா இறங்கி நம்ம புசிக்க போறோம். ஓகே, ஸோ நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே, ஆர் யூ ரெடி? இஃப் யூ ஆர் ரெடி, ஒரு வித்தியாசமான லைவ் சாட் பாருங்க. இன்னைக்கு லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். ஐ எம் ரெடி டு ரிசீவ்னு போடுங்க. கம் ஆன். ஓகே, அந்த நேரத்தில் நான் ஒரு சில வசனத்துடைய ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்நிய பாஷைகள் தேவன் எவ்வளோ முக்கியமா கருதுறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். See, God prioritizes on tongues. இப்படி சொல்லாமா? ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் அந்நிய பாஷைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ முக்கியமா ஸ்பெஷலா அவர் நினைச்சார்னா, சர்ச்சுடைய பர்த்டே அன்னைக்கு தேவன் ஆவியானவரையே கிஃப்டா கொடுத்து அவர் மூலமா கொடுத்த முதல் கிஃப்ட் அந்நிய பாஷைகள். ஓகே, இந்த அந்நிய பாஷைகள் தான் வேற எல்லா வரங்களுக்கும் ஒரு கீ மாதிரி, ஒரு ஓப்பனர் மாதிரி. அதை வச்சு தான் எல்லாத்தையுமே அவர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறார். ஓகே, ஸோ இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கலாம். பாருங்க, மார்க் சாப்டர் 16 verse நம்ம 17ல பாருங்க, அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். மார்க் 16:17 போட்டிருக்குது, ஒருத்தர் விசுவாசிக்கும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவனால் என்ன நடக்குது பாருங்களேன், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17 வசனம் பாருங்களேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாத்தீங்களா? எல்லா விசுவாசியும் அந்நிய பாஷைகள்ல ஃப்ளோ ஆகணுன்றது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம். விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி ஜென்ரலா என்ன சொல்றாருன்னா, எல்லா விசுவாசியும் பேசணுன்றது கர்த்தருடைய நோக்கமா இருக்குது. ஆமென். ஸோ பாருங்க, அந்நிய பாஷைகள் எல்லா விசுவாசிக்கும் ஆண்டவர் கனெக்ட் பண்றாரு. அது ரட்சிப்புனால கிடைக்கிற, ரட்சிக்கிறதுனால பேசப்படுகிற ஒரு அருமையான விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். அந்நிய பாஷைகள் வரும்போது அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 14 அதுல முதல் வசனத்தை சொல்றாரு, நல்ல வரங்களை நாடுங்கள், தேடுங்க, அந்த வரத்துல நீங்க ஃப்ளோ ஆகணும்னு விருப்பப்படுங்க, டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்றார். ஓகே, இன்ஃபேக்ட் அதே அதிகாரம் அதோடைய 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் உங்க எல்லாரை விட நான் அதிகமா அந்நிய பாஷையில பேசுறேன் அப்படின்றார். அப்போ என்டையர் கொரிந்து சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளை விட அப்போஸ்தலர் பவுல் அதிகமா அந்நிய பாஷையில பேசினவர். அப்போ அந்நிய பாஷைகள் எவ்வளவு ஸ்பெஷல் இல்லையா? அதே அதிகார கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறத தடை செய்யாதீங்க, தவிர்க்காதீங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நிப்பாட்டிடாதீங்க. பாருங்க, அந்நிய பாஷைகள் அப்படின்ற மென்ஷன் ஆகிற முதல் மென்ஷன் எங்க தெரியுமா? மார்க் 16:17. அதுல என்ன போட்டிருக்குது? எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள்னு போட்டிருக்குது. சரியா? அந்நிய பாஷைகள் அப்படின்ற அந்த வார்த்தையுடைய கடைசி மென்ஷன் எங்க? 1 Corinthians chapter 14 verse number 39. அதுல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷையில பேசுறத தவிர்க்காதீங்க, தடை செய்யாதீங்க, நிப்பாட்டிடாதீங்க, forbid not to speak in tongues அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மென்ஷன் எல்லா விசுவாசியும் பேசலாம் அப்படின்றார். கடைசி மென்ஷன் எல்லா விசுவாசியும் பேசுறதுக்கு தடை செய்யாதீங்க. அப்ப அந்நிய பாஷைன்றது ஸ்பெஷல், இட்ஸ் a ஸ்பெஷல் லாங்குவேஜ். தேவன் இதை ரொம்ப ஸ்பெஷலா கருதுகிறார். இதை ரொம்ப விசேஷித்த வகையில நம்மளும் பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. இதுல பேசுறது தடை செய்யாதீங்கன்றாரு, இதுல நீங்க பேசுறத டிசையர் பண்ணுங்கன்றாரு. பாருங்க, அந்நிய பாஷை இயேசுவுடைய மரணத்தால கிடைச்ச ஒரு வரம். இயேசு மரிக்கலனா அந்நிய பாஷை நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. பழைய ஏற்பாட்டுல ஒரு பக்தனும், ஒரு தீர்க்கதரிசியும், ஒரு ஆசாரியனும், ஒரு ராஜாவும் அந்நிய பாஷையில பேச முடியல. பேசுறதுக்கு ஒரு ஏற்பாடும் தேவன் செய்யவே இல்லை. அந்நிய பாஷைகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்காக தேவன் வச்சிருக்கிற விசேஷித்த ஒரு வரம். This is a special thing. Unless Jesus died, we could never receive the gift of tongues. நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை இயேசுடைய மரணம் இல்லாம கிடைக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு ஒரு பக்தன் அந்நிய பாஷையில பேச முடியாது. ஏன்னா அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்படல. புதுப்பிக்கப்பட்ட ஆவின பெற்றவன் தான் அந்நிய பாஷையை பேச முடியும். ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள தங்கலனா அவன் அந்நிய பாஷையில பேச முடியாது. பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தான் அபிஷேகம் கிடைச்சது. ஆனா அவங்க 3 பேரும் கூட அந்நிய பாஷையில பேசவே இல்லை. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்களே தவிர அவங்க அந்நிய பாஷையில பேசல. ஏன்னா அந்நிய பாஷை பேசணும்னா புதுப்பிக்கப்பட்ட ஆவி தேவைப்படுது. Your spirit needs to be justified, needs to be made righteous. Only a righteous spirit can speak in the gift of tongues, can flow in the gift of tongues. So இயேசுவே மரிச்சு ஒரு gift கொடுத்தாருன்னா அது என்ன மாதிரி ஒரு gift அது?
எவ்வளோ ஸ்பெஷலாக யோசிக்கணும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்னைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷையை பேசினாங்க பதர், அப்புறம் நான் பேசினேன் பதர் என்னைக்கா ஒரு நாள், ஆனால் அதுக்கப்புறம் என்னால் பேச முடியல பதர், அதுக்கப்புறம் நான் தவிர்த்துட்டேன். அவங்க அதை ஸ்பெஷலாக யோசிக்கவே இல்லை. இன்னும் சில விசுவாசிகள் சர்ச்சுக்கு வந்து வேற ஒருத்தர் அந்நிய பாஷையில் ஃப்ளோ ஆகிறது பார்க்குறோம். ஆனால் நம்ம அது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறதே இல்லை, அதனாலேயே நம்ம பேசுறதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த அந்நிய பாஷையின் வரத்தை பற்றி, அந்நிய பாஷையில் பேசுறதை பற்றி ஒரு டீச்சிங் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாருன்னா, அந்நிய பாஷைகள் ஒரு விசேஷித்த வரும். அந்நிய பாஷையில் பேசுறது ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். இது இயேசுவே நமக்கு மறிச்சு இதை நம்மளுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டார்னா, இதை நம்ம எவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்கணும். சர்ச்சுடைய பர்த்டே அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த முக்கியமான கிஃப்ட் எது? அந்நிய பாஷையுடைய கிஃப்ட். தேவன் இதை ஸ்பெஷலாக பார்க்குறாரு, நம்மளும் அதை ஸ்பெஷலாக பார்க்கணும். அதை ஸ்பெஷலாக பார்க்கலன்னா அதில் இருக்கிற முழு பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அது முழுமையா நமக்குள்ள ஃப்ளோ ஆக முடியாது. நியூ டெஸ்டமெண்ட் உடைய ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன தெரியுமா? God goes by the principle of desires and decisions. எல்லாரும் கவனிங்க, உங்க வாழ்க்கையை மாத்தும் பாருங்க. There is this principle of desires and decision. You have to desire, you have to decide. இது ரெண்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டு வரங்களும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில ஃப்ளோ ஆகாது. See, this is very important. Desire and decision. You have to desire to speak in tongues and you have to decide to speak in tongues. ஆமென். விருப்பங்களும் தீர்மானங்கள், இதை வச்சு தான் தேவன் செயல்படுறாரு. ஸோ முதலாவது அந்நிய பாஷைகள் ஒரு விசேஷித்த வரோன்றத நம்ம உணர்ந்து அதை நம்ம ஆசைப்படணும், நம்ம சரியா அதை நம்ம விருப்பப்படணும். ஓகே, ஸோ இப்போ முதல் அந்நிய பாஷை ரிலீஸ் ஆன அந்த பேசேஜுக்கு நம்ம வரலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1 through 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதோடைய முதல் 4 வசனங்கள் நான் உங்களுக்காக படிக்கிறேன். இந்த வசனங்களுக்கு நம்ம திரும்ப வந்துட்டே இருக்க போகிறோம். அடுத்த 15, 16, 17 மெசேஜ் வந்தாலும் இந்த வசனங்களுக்கு நம்ம வரணுமா இருக்கும். சரியா கவனிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு சத்தம் வந்துச்சு. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. காத்தடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த வீடு முழுவதும் அந்த சத்தம் நிரப்பிடுச்சு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, கவனிங்க, அக்கினிமயமான நாவுகளை போல. ஸோ அக்கினி வந்துச்சு, ஆனால் எந்த ஷேப்பில் வந்துச்சு? நாவுகள் போல, லைக் டங்ஸ் ஆஃப் ஃபயர். ஆனால் ஒரு டீட்டெயிலை மறந்துடாதீங்க, அந்த டங்ஸ் எப்படி இருந்துச்சா? பிரிந்திருக்கும் நாவுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில். பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. See, it rested on each of them. அமர்ந்தது, உட்கார்ந்துருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில். 4ஆவது வசனம் பாருங்களேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி. அப்ப அந்நிய பாஷைன்றது ஆவியானவர் கொடுக்குற வரம். அது நம்மளா போய் ஏதோ ஸ்கூல்ல கத்துக்கிறதுல, காப்பி அடிக்கிறதுல, சரியா, இது பாஸ்டர் சொல்லி கொடுக்குறதுல, ஆவியானவர் சொல்லி கொடுக்குற தந்துள்ள வரத்தின்படியே இது ஒரு வரம். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம ஏர்ன் பண்றது இல்லை, இதுக்காக நம்ம பக்தி வைராகியமான காரியங்களை செஞ்சு பெற்றுக்கொள்றது இல்லை. திஸ் இஸ் a gift. வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். யார் பேச தொடங்கினது? அவங்க. யார் கத்து கொடுத்தது? ஆவியானவர். இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான டீடைல். ஓகே, சோ இப்போ அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் அவங்க மேல வந்து அமர்ந்தது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஃபோக்கஸ். சரியா, முழுசா நம்ம போக முடியாது. அக்கினிமயமான பிரிந்திருந்த நாவுகள் அவங்க மேல வந்து அமர்ந்தது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம பழைய ஏற்பாட்டு கதைகளுக்கும் சத்தியங்களுக்கும் நம்ம போகணும். சரியா, இப்போ கவனிங்க. ஓகே, ஒரு எக்ஸைட்டிங் பார்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்க பஸ்கா பலியை செலுத்திட்ட பிறகு அந்த தேசத்திலிருந்து விடுதலையாய் வெளியே வர்றாங்க. வெளியே வந்தது மட்டும் இல்லை, இப்போ வந்து செங்கடல் கிட்ட வந்து நிற்கிறாங்க இல்லையா? இப்போ செங்கடல்கிட்ட வந்து நின்னும் போது செங்கடலை கர்த்தர் வந்து பிளந்து அதை ஓப்பன் பண்ணி அது வழியா அவங்கள கடந்து போக பண்றாரு. ஆனா அந்த நேரத்தில் ஒரு சிக்னிஃபிகண்டான டீட்டெயில் ஒன்று நடக்குது. எகிப்தை விட்டு இவங்க பஸ்காவின் ரத்தத்து நிமித்தம் வெளியே வந்தது எது கிடையாலோனா, நம்ம எல்லாருமே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு பழைய அடிமத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து, செத்துப்போன பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மோசே எப்படி விடுதலை கொண்டு வந்தாரோ ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு விடுதலை கொண்டு வந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தது கிடையாலோ. ரொம்ப சிம்பிள், ரட்சிக்கப்பட்டது கிடையாலோ. எகிப்தை விட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்து நிமித்தம் வெளியே வந்தது எது கிடையாலோ? ரட்சிக்கப்பட்டது கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒண்ணு நடக்குது அவங்க வாழ்க்கையில. என்ன நடந்துச்சுன்னா, இவங்க எகிப்தை விட்டு வெளியே வரும்போது இவங்களை வழி நடத்துறதுக்காக மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் சொல்லி கர்த்தர் வெளிப்பட்டு அவங்களை வழி நடத்துறாரு. இப்போ பகல்ல அது மேக ஸ்தம்பமா இருந்துச்சு, ஆனா இரவு நேரத்தில் அது அக்கினி ஸ்தம்பமா மாறுச்சு. ஒரு சில வசனங்கள் கொடுக்குறேன் பாருங்களேன். யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 வசனத்தை போட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வரும்போது
அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவங்கள வழி நடத்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? சங்கீதம் 105:39 நம்ம பார்க்குறோம். இந்த மேக ஸ்தம்பம் வனாந்திரத்துல அவங்க மேல விரிஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி God spread the cloudன்னு போட்டிருக்கோம். அப்ப முன்னாடி மட்டும் இல்ல, அவங்க மேலேயே தங்குச்சு. ஏன்னா வனாந்திரத்துல வெயில் அதிகமா இருக்கும், கொளுத்துற வெயில். சரியா? ரொம்ப அதிகமான உஷ்ணம் இருக்கிற ஒரு நேரம். ஆனா தேவன் அந்த 30 லட்சம் ஜனங்களையும் அந்த மேக ஸ்தம்பத்தினால மூடி மறைச்சு ஒரு நிழலை கொடுத்து பாதுகாத்தார். அப்போ ஒரே ஒரு பில்லர் மட்டும் இல்லை, அவங்களை கவர் பண்ணிடுச்சுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது என்னன்னா, இரவு நேரங்களில் இன்செக்ட்ஸ் வராத மாதிரியும் பாம்புகள் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணாத மாதிரியும், அதே மாதிரி வெளிச்சத்தையும் சூட கொண்டு வர்ற மாதிரி. ஏன்னா வனாந்திரத்தில் ரொம்ப அதிகமாக குளிரும், பயங்கர காத்தடிக்கும். ஆனால் அந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ணுச்சான், அந்த என்டையர் கேம்புக்கே, அந்த பாளையங்களுக்கே, அந்த பாளையத்துக்கே ஒரு உஷ்ணத்தையும் ஒரு வார்ம்த்தை கொண்டு வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்துச்சு. சில நேரத்தில் அவங்க இரவு நேரத்திலையும் பயணம் பண்ணணும்னா அந்த இரவுக்கான அந்த வெளிச்சத்தை அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். இது வந்து சங்கீதம் 105:39 இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்புறம் இந்த அக்கினி ஸ்தம்பம் எங்க ஃபைனலா ரெஸ்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மோசே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 பகுதிகள் இருந்துச்சு. வெளியரங்கம், அந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி. அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்து மேல தங்கி இருந்துச்சு. இந்த ஸ்தம்பம், இந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அங்கேயே தங்கி இருந்துச்சுன்னா அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. ஆனா அந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் எழும்பி முன்னாடி போக ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க எல்லாரும் அவங்க பெட்டி படுகைங்களெல்லாம் பேக் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திரத்து பயணத்தின் ஒரு சிஸ்டம். இப்படி தான் நடந்துச்சு. இதை பத்தி நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த யூதர்கள் எல்லாருமே, இப்ப முதல்ல ஞாபகம் வச்சுங்க, பெந்தகோஸ்தே அன்னைக்கு கேதர் ஆனவங்க எல்லாருமே யூதர்கள் தான் அந்த மேல் வீட்டு அறையில. அவங்களுக்கு இது எப்படி பதர் முக்கியம்? இந்த அக்கினிமயமான பிரிக்கப்பட்ட பிளந்த நாவுகள் அவங்க மேல வந்து தங்குச்சுன்னா இது என்னத்துக்கு அடையாளம்னா, எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் பராமரிக்கவும் அவங்களுக்கு உஷ்ணத்தை கொடுக்கவும் அவங்களுக்கு நிழலை கொடுக்கவும் முன்னாடி கடந்து போன அதே அக்கினி ஸ்தம்பம் இப்போ ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், இப்படி சொல்லாமா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாயிடுச்சுன்னு கர்த்தர் காமிச்சிட்டு இருக்கிறாரு. எகிப்தை விட்டு வெளியே வந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அக்கினி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பம் வழி நடத்துச்சோ, அதே போல நம்மளை வழி நடத்துறதுக்காகவும் நம்மளை பராமரிக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் நமக்குன்னே பர்சனலான கர்த்தருடைய அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் தேவாவியானவர். ஆமென். அதுதான் தேவாவியானவர். அப்போ பழைய ஏற்பாட்டுல அந்த அக்கினி எங்க தங்குச்சு? மகா பரிசுத்த ஸ்தலத்து மேல, தேவாலயத்து மேல வந்து இறங்குச்சு. கரெக்டா? ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த அக்கினி வந்து யார் மேல தங்குச்சு பாருங்க? ஒரு விசுவாசி மேல தங்குச்சு. ஏன்னா ஒரு விசுவாசியும் புதிய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தேவாலயமா இருக்கிறான். ஹல்லேலூயா. கம் ஆன், ராமன் போடுங்க பார்க்கலாம் லைவ் சாட்ல. பழைய ஏற்பாட்டுல இந்த அக்கினி ஸ்தம்பம் மகா பரிசுத்த ஸ்தலத்து மேல, அந்த தேவாலயத்து மேல மட்டும் தான் அவன் தங்குச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் மேல தங்குச்சு. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு தேவாலயமா இருக்கிறான் கர்த்தருக்காக. ஆமென். 1 கொரிந்தியர் 6:19 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, உங்க சரீரம் ஒரு தேவாலயமா இருக்குது, நீங்களே ஒரு தேவாலயமா இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு வெளியரங்கமான ஒரு தேவாலயத்தின் கட்டடத்து மேல தங்குச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம ஒருத்தர் மேல ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். நம்ம தான் பரிசுத்த ஸ்தலம். ஆமென். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போக முடியாது. புதிய ஏற்பாட்டுல அவரே நமக்குள்ள வந்து தங்கி நம்மளே பரிசுத்தமா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அக்கினிமயமான நாவுகள் வந்து அவர் மேல, அவங்க மேல தங்குச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் தேவாலயம். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நல்ல தேவாலயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஒரு சில பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்ல ஒரு தேவாலயத்து மண்டபம்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து அடிப்பா இல்லையா? இன்னொருத்தரை பார்த்து நீங்க சொல்லலாம், நீங்க ஒரு நல்ல தேவ கோபுரம்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு தேவாலயம். ஆமென். லைவ் சாட்ல போடுங்க பார்க்கலாம். I am the temple of the Lord. ஆமென். You are the temple of the Lord. அப்ப பழைய ஏற்பாட்டுல அக்கினி வந்து தேவாலயத்து மேல தங்குச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆவியானவரின் அக்கினி ஒரு விசுவாசி மேல தங்குது. ஏன்னா நம்ம தான் தேவாலயம். ஹல்லேலூயா. நம்ம தான் தேவாலயமா இருக்கிறோம். பாருங்க, தேவாலயத்துல 3 பகுதிகள் இருந்துச்சு. அதே போலதான் நமக்கும் 3 பகுதிகள் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவர்கள் தான் நம்ம. அதே போல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 3 பாகங்கள் உடையது தான் தேவனுடைய ஆலயம். இப்போ பிரகாரத்துல அவுட்வர்ட், சரியா, கோர்ட்யார்ட், வெளியே இருக்கிற பகுதியில எல்லாராலையும் ஆக்சஸ் ஆகிற அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, பலிகள் கொடுத்துட்டே இருப்பாங்க, பிஸி.
அங்க நாய்ஸ் இருந்துச்சு, அங்க அக்கினி இருந்துச்சு, அங்க வேலை நடந்துட்டே இருந்துச்சு. இது எதுக்கு அடையாளம்? நம்மளுடைய சரீரத்துக்கு அடையாளம். வெளியரங்கத்துல நல்லா இருக்கவங்க வெளியே பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக பிஸியா இருக்கணும். You know what they were busy about? They were busy about the sacrifices. தேவன் ஆராதிக்கணும், ஜனங்களுக்காக தேவனிடத்துல மன்றாடணும், ஜெபம் பண்ணணும். So they were busy for the Lord. See, on the outside we all need to be busy for the Lord. ஃபைனலா அது வந்து ஆண்டவருக்கு செலுத்துற ஒரு காணிக்கைகளாகவும் ஆண்டவருக்கு செலுத்துற பலிகளா இருந்துச்சு. ஸோ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, you have to be busy in serving me and it must all be an offering to me. அப்ப நம்ம சரீரத்தை பொறுத்த வரைக்கும் busy for the Lord. ஆனா இப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாமா? ரெண்டாவது பகுதி எது? பரிசுத்த ஸ்தலம். இதுதான் நம்முடைய ஆத்துமா, நம்மளுடைய மைண்ட், நம்முடைய மனசாட்சி, நம்முடைய அறிவு, நம்மளுடைய யோசனைகள், நம்ம சிந்தைகள் நடக்கிறது எங்க? நம்மளுடைய ஆத்துமால. இதுதான் பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை என்ன தெரியுமா? தினமும் பிரீஸ்டுங்க உள்ள போயிட்டு வருவாங்க. எதுக்கா தெரியுமா? ஃப்ரெஷ்ஷான அப்பத்தை கொண்டு போய் வைக்கிறதுக்கும், அங்க இருக்கிற மெனோரா அந்த 7 குத்து விளக்குல விளக்கு அணையாத மாதிரி அந்த திரியை சரிப்படுத்தி எண்ணெயை ஊற்றி ஃப்ரெஷ்ஷா அந்த லைட்டை வெளிச்சமா வைக்கிறதுக்காக. இது எது அடையாளம்? நம்மளுடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் தினமும் ஃப்ரெஷ்ஷான அப்பத்தை நம்ம சாப்பிட்றவங்களா இருக்கணும். ஆமென். ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு. சண்டே ஒரு நாள் இல்லை, வியாழக்கிழமை மட்டும் இல்லை, தினமும் ஃப்ரெஷ்ஷான ரெவலேஷன், தினமும் ஃப்ரெஷ்ஷான கர்த்தருடைய ஆகாரம். அது மட்டும் இல்லை, தினமும் ஒரு தீ பத்தி எரியணும். அது எது தெரியுமா? லைட் இஸ் a picture of revelation. புரியுதா? ஒரு புது ஒரு வெளிப்பாடோட நம்ம இருக்கணும். ஃப்ரெஷ்ஷான ஆகாரம், புது வெளிப்பாடு. தினமும் நம்ம மனதளவுல we need to be meditating on God's word. ஆமென். வெளியரங்கத்துல you are always busy for the Lord. ஆனா உள்ள தினமும் there's a relationship. ஃப்ரெஷ்ஷான பிரெட், ஃப்ரெஷ்ஷான ரெவலேஷன். ஆனா இன்னொன்று இருக்குது. இப்போ 3வது பகுதிக்கு வர்றோம். ஆமென். நம்மளுடைய சரீரத்தை பார்த்துட்டோம், நம்மளுடைய ஆத்மாவை பார்த்துட்டோம். நீங்க தான் தேவாலயம். அதனால தான் உங்களை வந்து தேவாலயத்துக்கு ஒப்பிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் தான் அந்த தேவாலயம். சரியா? நம்ம சரீரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியரங்கம், பலி, பிஸி. நம்மளுடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உள்ள தினமும் ஃப்ரெஷ்ஷான பிரெட், தினமும் ஃப்ரெஷ்ஷான லைட்டு. ஓகே, சுத்தபத்தமா பார்த்துக்கிறோம். ஆனா 3வது பகுதி நம்மளுக்குள்ள ஒன்று இருக்குது. அதுதான் நம்முடைய ஆவி. அதை தான் தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பிடுறாரு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் தங்கி இருந்தார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பிரீஸ்ட் உள்ள போயிட்டு ரத்தத்தை தெளிச்சுட்டு தேவனோட பேசிட்டு அவர் வருவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனே தங்கி இருக்கிற இடம். அங்க வந்து தங்கம் இருந்துச்சு, அங்க எல்லாமே தங்கத்துல இருந்துச்சு. இது என்னத்தை தரும் அடையாளம்? ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே எப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ரத்தம் தெளிக்கப்படுதோ, அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஒரே ஒரு தடவை கர்த்தர் நம்மளுடைய ஆவியை புதுப்பிச்சிருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே once for all ஒரே ஒரு தடவை நித்தியத்துக்கும் பலன் கொடுக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை நீதிமானா மாத்தி இருக்கிறாரு. நம்மளுடைய ஆவியில நம்ம எல்லாருமே புதுப்பிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். ஆமென். நம்மளுடைய ஆவியில ஒரே தடவை இயேசு கிறிஸ்து ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் நீதிமான்கள். அங்கதான் ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு, அங்கதான் தேவன் தங்கி இருக்கிறாரு, அங்கதான் தங்கம் இருக்குது. தங்கம்னா தேவ நீதின்னு அர்த்தம். God righteousness. I am righteous where? In my spirit. I am holy where? In my spirit. I am made perfect where? In my spirit. நீங்களும் நானும் நம்மளுடைய 3வது பகுதியில நம்மளுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல நம்மளுடைய ஆவியில நீதிமான்களாகவும் பூரணமாக்கப்பட்டவர்களாகவும் தேவனுடைய வீடுகளாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார், நீ தான் அந்த தேவாலயம். ஆமென். அப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த அக்கினி ஸ்தம்பம் வந்து தேவாலயத்து மேல தங்குச்சு. புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு விசுவாசி மேல தங்குச்சு. ஏன்? ஏன்னா ஒவ்வொரு விசுவாசியும் அவருக்கு தேவாலயமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல ஒரு சில விஷயங்கள். இப்போ அடுத்ததா என்ன நடக்குது பாருங்களா. அந்த இடத்துல நீங்க ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல படிக்கும்போது இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. அது வெறும் அக்கினியின் நாவுகள் மட்டும் இல்ல, அது பிளவுண்ட நாவுகள், அது வந்து பிரிந்த நாவுகள்னு பார்த்திருப்போம். சில நல்ல பிக்சர்ஸ் வரைகிறவங்கள்ட்ட கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் மேலேயும் அந்த நாக்கு வந்து ஸ்பிளிட்டான நாக்கு, பிளந்த நாவுகள் மாதிரி அவங்க மேல வந்து உட்காரும். ஏன் பிளந்த நாவுகள்? இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 11 அதிகாரம் அதோடைய முதல் வசனத்தை போட்டிருக்குது. முதல் 3 வசனங்கள் ஆக்சுவலா அதுல போட்டிருக்குது. யூதர்கள் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை, அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்க அசுத்தமானகள் சாப்பிடக்கூடாது, சுத்தமானவைகளை மட்டும் சாப்பிடணும்னு தேவனே சில மிருகங்கள் பட்சிகளை வந்து அசுத்தமானவைகள் பிரிச்சுட்டாரு. சில மிருகங்களும் பட்சிகளையும் சுத்தமானவைகள் பிரிச்சுடுறாரு. அந்த சுத்தமானவைகளுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், கோஷர்னு சொல்லுவாங்க. கோஷர். ஓகே, they were kosher, they were not kosher. கோஷர்னா clean, நாட் கோஷர்னா உங்களுக்கு தெரியும் சுத்தம் இல்லாத, அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அந்த ரகமாக வர்றது தான் இந்த பன்றிகள், அதுக்கப்புறம்
கிராப், இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அசுத்தமானவைகள், அதை சாப்பிடாதன்னு சொல்லிடுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா இந்த லெவிட்டிகஸ் 11:3ல அவர் சுத்தமானவைகளை எதை வச்சு கணிக்கிறார்னா, அவர் சொல்வாரு அதோடைய கால்கள் பிரிந்த குளம்புகளுடையவையா இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அந்த அந்த மிருகத்துடைய காலில் வந்து அதோடைய ஹூப்ஸ், அதோடைய ஹீல்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ஹூப்ஸ் வந்து பிரிஞ்சு இருக்கணுமா, அது ஒன்னா இருக்கக்கூடாது. இப்போ ஜீப்ராலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கும், பிளவு இருக்காது. ஆனா அது பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அதை நீங்க சாப்பிடலான்றாரு. எல்லாருக்கும் நீங்க முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஏன் பிரிந்த நாவுகள் தெரியுமா? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பிரியாத குழம்புகள் இருக்கிற அந்த மிருகத்தை நீ வாயில போடக்கூடாது, அதுக்கும் வாய்க்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அசுத்தமானவைகள், அதை வாயில எடுத்துக்காத, அதை நீ ருசி பார்க்காத, அதை சாப்பிடாத. அப்போ அன்னைக்கு பெந்தகோஸ்தே அன்னைக்கு பிரிந்திருந்த நாவுகள் வந்ததுனால ஆண்டவர் என்ன தெரியுமா கொடுத்தாரு, இது கோஷர், இது கிளீனா இருக்குது, இதை நீ சாப்பிடலாம், இதை உன் வாயை நீ டச் பண்ண விடலாம், இதை நீ ரிசீவ் பண்ணிக்க, இதை நீ கன்சியூம் பண்ணிக்க, இந்த அக்கினி உன் டச் பண்றதுக்கு அலோ பண்ணு. ஏன்னா இது தூய்மையான அக்கினி, இது அசுத்தமான அக்கினி இல்ல, இது அபாத்திரமான அக்கினி இல்ல, இது அசுத்தமான ஒரு பொருள் இல்ல, இது சுத்தமான பொருள். இத நீ பெற்றுக்கொள், கன்சியூம், டேக் தி ஃபயர் ஆஃப் காட் ஆன் தி இன்சைட். கம் ஆன். யாருக்காவது புரிஞ்சுச்சா இன்னைக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி? ஏன் தெரியுமா? அது பிரிந்த நாவுகள், இது சுத்தமானது, இதை நீ ஏற்றுக்கொள் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறார். பதர் அந்நிய பாஷை பேசலாமா பதர்? அதுல எதுவும் கெட்ட வார்த்தை வந்துடாதே, அதுல எதுவும் அவனையா திட்டுற மாதிரி வந்துடாதே அப்படின்னு நீங்க பயந்துருந்தீங்கன்னா ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, இது பிரிந்த நாவுகள். ஆவியானவரால கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படி கெட்ட வார்த்தையா இருக்கும்? அதுல நீங்க ஃப்ளோ ஆக கத்துக்கணும், அதுல ஞானத்தை பயன்படுத்தணும், அதுல ஒரு பொறுமையை கத்துக்கணும், அதுல இப்படி சொல்லாம மெதுவா இருங்க, ஆனா நல்லா தெளிவா இருங்க. அந்நிய பாஷைகள் ஆவியானவர் கொடுக்கிற வரும். தே ஆர் கிளீன், ஆமென், தே ஆர் கோஷர், டங்ஸ் ஆர் கோஷர். இப்பவே லைவ் சாட்ல போடுங்க, டங்ஸ் ஆர் கோஷர், KOSHER. கோஷர்னா கிளீன். அந்நிய பாஷையில பேசுறது நல்ல விஷயம், அந்நிய பாஷைகள் சுத்தமானவைகள், அதை உங்க நாவுகளை டச் பண்ண விடுங்க. ஆமென். பிரிந்த நாவுகள், ஏன் பிரிந்த குழம்புகளுடைய அந்த மாம்சங்களை மட்டும்தான் ஆண்டவர் சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் cloven tongues of fire. ஆமென். இப்ப ஏன் பதர் அது நாவுகள்? ஆவியானவர் இறங்கி வர்றார், ஏன் நாவுகளா இறங்கி வராரு? ஏன் ஒரு டங் ஷேப்ல அவர் ஏன் இறங்கி வரணும்? அது மட்டும் இல்லை, அவர் வந்து தொட்டது அவங்க டங்ஸை தான் தொடுறாரு. அவங்க சரீரங்கள் மாறல. சரியா? கருப்பா இருந்தவங்க கருப்பா தான் இருந்தான், குட்டையா இருந்தவங்க குட்டையா தான் இருந்தான். சரியா? முடியில்லாதவங்களுக்கு சடார்னு அப்படியே லாங் முடியெல்லாம் வரல. ஆனா தேவன் அவங்களுடைய நாக்க தொட்டாரு. ஏன் நாக்க தொட்டாரு? ஏன் தெரியுமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? கமான் வாங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 3 verses 3 to 5, அப்புறம் 8வது வசனம் கவனிங்க. நான் படிக்கிறேங்க பாருங்க. 3வது வசனத்துல பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஒரு குதிரையுடைய முழு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா வாய்க்கான கண்ட்ரோல் பண்றோன்றாரு. யார்? யாக்கோப். 4ஆம் வசனம் பாருங்களேன். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளா இருந்தும் கடும் காற்றுகளால் அடிப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ரடர்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய குதிரையை அடக்கணும்னாலும் வாய்க்கு கடிவாளம் போட்டா போதும் அப்படி சொல்றாரு. ஒரு பெரிய கப்பலை கண்ட்ரோல் பண்ணாலும் அதோடைய ரடர், சரியா, அதோடைய சுக்கான திருப்பினா போதும், முழு கப்பலை திரும்பும். அதே போல பாருங்க 5ஆம் வசனத்தை பாருங்க. அதே பிரகாரம் அப்படியே நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அந்த நாக்க கண்ட்ரோல் பண்ணா போதும். அவர் சொன்னார், நாக்கை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற 8ஆம் வசனத்தை பாரு என்ன போடுதுன்ட்டு. நாவை அடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அதனால தான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் அந்த இடத்துல. பதர், என் நாக்கில் நான் நல்லது பேசணும்னு நினைக்கிறேன், நல்லது பேசுறேன் பதர், அப்படியே கெட்டதும் வந்துருது பதர். ஐயோ நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பாசிட்டிவா பேசுறேன், டக்கு நெகட்டிவ் வந்துருது பதர். நல்லா ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறான்ற சர்ச்சில் வந்து, ஆனா வெளியே வந்து பார்க்கிங் லாட்ல இருக்கிற வாலண்டியரே திட்டி துப்பி தொலைச்சிடுறேன் பதர். நான் பண்றது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் நாக்க உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது.
இப்போ ஆண்டவரே பண்றது, என் நாக்க தொட்டா சரீரத்தையே தொட முடியும்ன்றீங்க, ஆனா என் நாவை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் ஆவியானவரை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவருக்கு உன் நாவை சமர்ப்பிச்சிரு, அவர் உன் நாக்க தொடுட்டும். அதனால நீ அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பி, உன் முழு சரீரத்தையே நான் தொடுறேன். கமான். ஏன் அன்னைக்கு தேவன் ஒரு நாவுகளை போல இறக்கி ஒவ்வொரு விசுவாசியுடைய நாக்க தொட்டார்னா, அப்பதான் அந்த விசுவாசியுடைய முழு வாழ்க்கையவே அவரால் தொட முடியும். அந்நிய பாஷைகள் உங்க முழு வாழ்க்கையவே மாத்திரும். அதனாலதான் அந்நிய பாஷைகள் ஸ்பெஷல். அதனாலதான் அந்நிய பாஷைகளை கர்த்தர் விசேஷித்த வகையில் ட்ரீட் பண்றார். அதனாலதான் சர்ச் உடைய பர்த்டே அன்னைக்கு அதை நல்ல ஒரு கிஃப்டா கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு மரிச்சு செத்து அவருடைய மரணத்து நிமித்தம் அந்நிய பாஷையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், உங்க எல்லாருடைய ஒட்டு மொத்தமா உங்க எல்லாருடைய நான் அதிகமா பேசுறேன் அந்நிய பாஷையில் என்றார். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அந்நிய பாஷையில பேசுறதை தவிர்க்காதீங்க. ஏன்னா உன் நாக்க தொட்டா உன்னையே தொட்ட முடியும், உன் சரீரத்தையே தொட முடியும், வாழ்க்கையை மாற்ற முடியும். பிரதர், என் நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல பிரதர். அதைத்தானே ஆண்டவரும் சொல்லுகிறாரு, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நாக்கு அந்நிய பாஷைகள் மூலமா, அதை பேசுறது மூலமா ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, பேசுங்க. அவர் அந்நிய பாஷை கொடுக்கும்போது பேசுங்க. எப்படி பேசுறது பிரதர், லேட்டரா வர டீச்சிங்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா நாவை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் மூலமா அந்நிய பாஷைகள்ல ஃப்ளோ ஆகுங்க. உங்க முழு சரீரமே மாற்றப்படும். இப்ப தெரியுதா ஏன் அக்கினியா வந்து அவங்க மேல தங்கினாரு? ஏன்னா அவங்க தான் புதிய ஏற்பாட்டு தேவாலயம். ஏன் அது பிளந்த நாவுகளா இருந்துச்சு? அப்பதான் அவங்க அதை வாய்க்குள்ள போடுவாங்க, இல்லைன்னா அந்த யூதர்கள் போட மாட்டாங்க, அசுத்தமானதுன்றவாங்க. ஏன் அது நாக்கு ஷேப்ல வந்து நாக்க தொட்டுச்சு? ஏன்னா நாக்க தொட்டா சரீரத்தையே தொட முடியும். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல? கம் ஆன், போடுங்க பார்க்கலாம். அப்படியே லைவ் சாட்ல போடுங்க, ஹோலி ஸ்பிரிட் டச் மை டங்ன்னு போடுங்க. போடுங்க போடுங்க. லைவ் சாட்ல ஆக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது. ஹோலி ஸ்பிரிட் டச் மை டங். ஆமென். அவர் தொட, நம்ம நாக்க தொட்டார்னா அதுதான் அந்நிய பாஷைகள். ஆமென். சரி பிரதர், அப்ப ஏன் பிரதர் அவங்க மொனவுறாங்க? அந்நிய பாஷைன்னும் போது ஏன் சும்மா ஏதாவது புரியாத மாதிரி? புரியாதது அது ஒரு விஷயம் இருக்குது, அது லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஆனா ஏன் அப்படியே வாயிலே அப்படியே முனவின்னு இருக்கிற மாதிரி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், அந்நிய பாஷை உடனே ஒரு ராபாதமான் தெரரி கராபா ஷந்தாரி கராராபாந்தாலா அப்படியே பேசிட்டே இருக்கிறீங்க பாருங்க பிரதர். நீங்க கூட பேசுறீங்க, ஆனா இட்ஸ் லைக் மட்டரிங் சம்திங் அண்டர் யுவர் பிரெத். ஏன்னா அநேக தடவை அந்நிய பாஷையில் நம்ம கூச்சல் போடணும்னு அர்த்தம் இல்லை. சில டைம் நம்மளுடைய மூச்சுக்கு கீழேயே நமக்கு மட்டும் கேட்குற மாதிரியே நம்ம அந்நிய பாஷைகளை முனவிட்டே இருக்கலாம். இப்போ இந்த கேள்வி நம்மளுக்கு வரும், சரி பிரதர், ஆவியானவர் அக்கினி மாதிரி வந்தார், ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு? ஏன் பிரிந்த நாவுகள் மாதிரி வந்தார், அதுவும் புரிஞ்சிச்சு. ஏன் வந்து நாக்கு மாதிரி வந்தார், நாக்க தொட்டாருன்னு புரிஞ்சிச்சு. ஆனா நாக்க தொட்டவுடனே ஏன் முனவ வைக்கிறாரு? இதுக்கும் நல்ல வெற்றிக்கும் என்ன பிரதர் சம்மதம்? டைட்டில் வேற நல்ல வெற்றின்னு போட்டிருக்கீங்களே. குட் சக்சஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்மதம்? ஜோஷுவா சாப்டர் 1 verse number 8 வாங்க. அதுல உங்களுக்கு தெரியும் பாருங்க ஆவியானவர் என்ன சொல்ல வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. யோசுவா 1 அதிகாரம் அதுடைய 8வது வசனம் படிக்கிறேன், கவனிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யோசுவா என்ன செய்யணுமா? வாயில ஒப்பிக்க கத்துக்கணும்ன்றார். நீ பேசினேர், அதை பத்தி அதை நீ மெமரைஸ் பண்ணு, பயாட் பண்ணு, அதை நீ பேசினேர்ன்றார். சரியா? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? தியானித்து அப்போ என்ன நடக்கும்? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நல்ல ஞானமும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய். இந்த வாய்க்கை பண்ணுவாய் என்ற வார்த்தை தான் குட் சக்சஸ். உனக்கு நல்ல வெற்றி கிடைக்கும், நீ செய்யறதெல்லாம் செழிக்கும், நீ ரொம்ப நல்லா இருக்க போற அப்படின்றார். அருமையான விஷயம் பாருங்க. கவனிங்க. சரி பிரதர், அக்கினியா இறங்கி வந்தாரு, ஏன்னா அவங்க தான் தேவாலயம், அவங்க மேல தங்கிட்டார் பிரதர். பிளவுண்ட நாவுகள், ஏன்? அப்பதான் அவங்க அதை வாயில போட்டுக்குவாங்க, அதுவும் பார்த்துட்டோம் பிரதர். சரி, அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க நாக்க டச் பண்ணாங்க, ஏன்? ஏன்னா நாக்க டச் பண்ணா உடம்பே வாழ்க்கையே மாறும்னு சொன்னீங்க, அதையும் நான் பார்த்துட்டோம் பிரதர். ஏன் பிரதர் மொனவனும்? அதனால எப்படி பிரதர் எனக்கு நல்ல வெற்றி கிடைக்கும்? எல்லாரும் கவனிங்க. பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு. புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அதே பெந்தகோஸ்தே அன்னைக்கு பாருங்க, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஒரு பெந்தகோஸ்தே நாள். லேட்டரா அது ஒரு டீச்சிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால தான் அந்த டீச்சிங் ரொம்ப டீடைல்டான டீச்சிங். எல்லா டீச்சிங்கும் பெற்றுக்கொள்ளுங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்னா பல விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ முதல் பெந்தகோஸ்தே அன்னைக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் முழு பெந்தகோஸ்தே அன்னைக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நியாயப்பிரமாணம் உள்ள இருக்கிற பாவத்தை குத்தி காமிக்கிறதுக்காக வந்தது.
ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற இயேசுவுடைய நீதியின் வரத்தை சொல்லி காமிக்கிறதுக்காகவும் சொல்லி கொடுக்கறதுக்காகவும் வந்தார். நமக்குள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம், நமக்குள்ள இருக்கிற நீதியை வெளியே கொண்டு வர கொடுக்கப்பட்டவர் தான் ஆவியானவர். ஸோ ஒரு டிஃபரன்ஸை நீங்க பாருங்க. அப்ப பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அந்த நியாயப்பிரமாணம் வாயிலே இருக்கணும். அதனாலதான் நீங்க பாருங்க, யூதர்கள் அவங்க நியாயப்பிரமாணத்தை படிக்கும் போது அதை மனவிட்டே இருப்பாங்க பாரு. சில டைம் அந்த புத்தகத்தை வச்சுட்டு அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருப்பாங்க, அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க பாரு. அந்த ஹீப்ரூ எழுத்துக்கள் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இரவும் பகலும் நீ அதில் தியானித்து கொண்டு இருந்தார்ல, அந்த தியானம்ன்ற வார்த்தை வந்து ஹக்கா. ஓகே, ஹக்கா, HAGAH. லைவ் சாட்ல அதை நீங்க பார்த்துருப்பீங்க பாரு, அந்த ஸ்பெல்லிங் HAGH. ஹக்கானா என்ன அர்த்தம் தெரியுமா? மொனவிட்டே இருன்னு அர்த்தம். இரவும் பகலும் நீ அதில் தியானித்து கொண்டிருன்ற வார்த்தையை ஒரிஜினலா நம்ம எப்படி படிக்கணும்? இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை தியானிச்சுட்டே இரு, நீ மொனவிட்டே இரு. கீப் மட்டரிங், பேசிட்டே இரு. அப்ப யூதர்கள் என்ன பண்ணுமா இருந்துச்சு அந்த காலத்துல? அந்த 10 கட்டளைகளை, அந்த மோசையின் நியாயப்பிரமாண புத்தகங்களை அதை பயாட் பண்ணி என்ன பண்ணுவோம்? அதை மொனவிட்டே இருப்பாங்களாம். பஸ்ல இருக்கும்போது, வெளியே போகும்போது வரும், அப்படியே மொனவிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்ல அவங்க மொனவிட்டே இருக்கலாம், thou shalt not commit adultery, thou shalt not kill, thou shalt not do this, thou shalt not do this. அப்படியே மொனவிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, வெஸ்டர்ன் வால்ல யூதர்கள் போயிட்டு அப்படியே ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. பார்த்தா அவங்க என்ன பண்ணிட்டு தெரியுமா? நியாயப்பிரமாண புத்தகத்தை வாயில மொனவிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி மொனவிட்டே இருந்தா என்ன கிடைக்குமா? உன் வழியை நீ வாய்க்கை பண்ணுவாய், நல்ல சக்சஸ் கிடைக்கும், நீ புத்திமானாவும் நடந்துக்குவ. So you will make your way prosperous and you will have good success. இப்போ முதல் கேள்வி, எவ்வளவு பேருக்கு இந்த குட் சக்சஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்க? Come on, எவ்வளவு பேருக்கு இந்த குட் சக்சஸ் வேணும் விருப்பப்படுறீங்க? லைவ் சாட்ல ஒரு தம்ஸ் போடுங்க பார்க்கலாம். நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், அதை போடுங்க பார்க்கலாம். ஒரு தம்ஸ் போடுங்க. Do you want this good success? இப்படி கேட்கலாம். Do you want to make your way prosperous? புத்திமானாய் நடந்து கொள்ள நீங்க விருப்பப்படுறீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு மட்டும் தான் அந்த ரகசியம். எப்படி விதர் நடக்க போகுது? எப்படி பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாயை விட்டு பிரியாம பார்த்துக்கிட்டு அதையே மனைவின்னு இருந்தா சக்சஸ் கிடைக்குமோ, புதிய ஏற்பாட்டில் முழு பெந்தெகோஸ்தே அன்னைக்கு கொடுக்கப்படுகிற ஆவியானவர் நம்ம நாக்கில் இருந்தார்னா, ஆவியானுடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாயை விட்டு பிரியாம இருந்துச்சுன்னா, ஆவியானுடைய வார்த்தைகளை நம்ம முனவிட்டே இருந்தோம்னா, போற இடம் எல்லாம் சக்சஸை தருவாரு. எங்க போகணும்னு அவரே சொல்லி தருவாரு. அவர் நம்ம கை வச்சு செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். ஆவியானுடைய அந்நிய பாஷையின் வரங்கள் நம்ம வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இரவும் பகலும் அதை நம்ம முனவிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். யோசுவா 1:8 ஆவியானவரின் புதிய ஏற்பாட்டு இன்டர்பிரேஷனோட படிக்கும் போது எப்படி தெரியுமா வரும்? அது பாருங்க, இந்த ஆவியானவர் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாராக, அவர் சொல்லுகிற வார்த்தையின் படியெல்லாம் நீ சொல்ல கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை நீ மனவிக்கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்கை பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்நிய பாஷைகளை பேச 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 இரவும் பகலும் நம்ம குக்கிங் பண்ணும் போது, வண்டி ஓட்டும் போது, வேலை செய்யும் போது, எல்லா விதமான வேலைகளை நம்ம ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கும் போது, ஈடுபாடுக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் சொல்றார், அந்நிய பாஷையில பேசிட்டே இரு, இரவும் பகலும் மனைவிட்டே இரு. ஆவியானவர் மனைவிட்டே இரு. அவங்கள்ட்ட சொன்னார் நியாயப்பிரமாணத்தை மனைவிட்டே இரு. நம்மள்ட்ட சொல்றாரு ஆவியானுடைய அந்நிய பாஷையை மனைவிட்டே இரு. கீப் ஆன் மாட்டரிங். ஓ ரபாந்தேரே போ ஷக்ரபாந்தாரி கரரரபா. ஓ அப்படியே 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 குக்கிங் பண்ணிட்டே நீங்க அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையிலே பாடுங்க கொஞ்ச நேரம். போர் அடிச்சிச்சுன்னா ஆமென். பர் சத்தமா இல்ல. சில பேர் அப்படியே கத்தி கூச்சல் போட்டு பண்ணுறோம். அப்படியே பஸ்ஸில் போகும்போது ஓ ராபா தலவா அப்படியே எல்லாம் விட்டு போயிடுவாங்க. பஸ் விட்டு இறங்கி டிரைவர் இறங்கி போட்டார், அப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக மாட்டீங்க. புரியுதா? ஓகே, சத்தமான கூச்சல் போட்டு இல்லை, உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரூபா லேஷரே போ காராபாம் தாரா ரிகாலானா நான் நடந்துருக்கு தெரியுமா? யோ மேக்கிங் யோ வே ப்ராஸ்பரஸ். கர்த்தருடைய ஞானம் உங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்குது, அவருடைய கிருபை உங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்குது. நல்ல வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நல்ல வெற்றி உங்களை வழி நடத்திட்டு இருக்குது. யூ வில் சி குட் சக்ஸஸ். எங்கே போகணும்னு அவர் வழி நடத்துவார். யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு அவர் வழி நடத்துவார். எந்த ப்ராஜெக்டை எப்படி நேர்த்தியாக செஞ்சு முடிக்கணும்னு அவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார். எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். எப்படி இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கணுன்றதை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ when you start muttering
in the Holy Spirit, that is called the gift of tongues. அந்த அந்நிய பாஷைகள் நீங்க பேச 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 என்ன நடக்கும் தெரியுமா? You will make your way prosperous and you will see good success. ஒரு பிலீவருடைய நல்ல வெற்றியின் ரகசியம் அந்நிய பாஷைகள். இன்னொரு தடவை சொல்றேன், புதிய ஏற்பாட்டு விசுவாசியின் வெற்றியின் ரகசியம் என்னவா இருக்கும் தெரியுமா? அந்நிய பாஷைகளின் வரும். அதுல பேச 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 நல்ல வெற்றியை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. பெரி ஸ்டோன் அப்படின்ற அருமையான வேத போதகர் இருந்தார் பாருங்க. அவர் ஒரு நாள், அவர் வயது சென்றவர், அவருடைய மகன் இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் பெரி ஸ்டோன் சீனியர் அவர் ஒரு நாள் அவருடைய காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு முன்னாடி அவர் காரை நிப்பாட்டினாராம் பாருங்க. நிப்பாட்டும் போது இவர் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுறவர், தொடர்ந்து அந்நிய பாஷைகளை பேசுறவர், அநேக அவர் கணக்கு அந்நிய பாஷைகளை பேசுறவர். அன்னைக்கும் அவர் அந்நிய பாஷையிலே பேசிட்டு தான் போயிட்டு இருக்கிறார். ஸோ அந்நிய பாஷைகளே பேசிட்டு இருக்கும்போது இவர் இந்த மாலில் போய் நிப்பாட்டுறாரு. இவருக்குள்ள ஒரு சத்தம் என்ன தெரியுமா? என் மகனே, நீ வண்டியை நிப்பாட்டி இறங்காத, ஏன்னா உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தணும், காயப்படுத்தணும்னு 4 பேர் காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் பாருங்க. ஸோ இவர் என்ன பண்ணாரா, காரை போய் அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இவர் இறங்கலையாம் கார்ல இருந்து. ஏன்னா ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டார், நீ இறங்காத, 4 பேர் உன்னை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, ஆவியானவர் சொல்லிட்டாரே, இந்த பேச்சை கேட்கலான்னு சொல்லி அப்படியே காரை ரிவர்ஸ்ல எடுத்தாராம் பார். ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போலான்னு போற நேரத்துல காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது மறைஞ்சிருந்த 4 ஹிப்பீஸ் 4 பேர் வெளியே எல்லாரும் தோணுனாங்களாம் பாரு. எல்லாரும் அவரை பார்த்து கூச்சல் போட்டு கத்தி அவருக்கு ஏதோ காயத்தை ஏற்படுத்தணும்னு அவர்கிட்ட வந்தாங்களாம். அப்பா ஆவியானவர் சொன்னாராம், மகனே அந்த ஆக்சலரேட்டர் பெடல் மேல கால்வை மகனே, வேகமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு ஆக்சலரேட்டரை இவர் என்ன சொல்ல அழுத்தி அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாராம் பாருங்க. அருமையான விஷயம் பாருங்க. இவர் காப்பாற்றப்பட்டார். யார் இவருக்கு அந்த போதனையை கொடுத்தது? யார் இவரை வழி நடத்தினது இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி? யார் இவருக்கு சொன்னது காரை விட்டு இறங்காத, 4 பேர் உன்னை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லி? ஆவியானவர் நல்ல வெற்றியை கொண்டு வந்தார். கர்த்தர் அவனை போதிச்சார் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்? அந்நிய பாஷைகளை பேசும்போது you will make your way prosperous and you will see good success. ஆமென். பாருங்க, இன்னைக்கு அவருடைய மகன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். அருமையான பைபிள் ப்ராஃபசி டீச்சர் அவர், பெரி ஸ்டோன். ஒரு நாள் வாலிபர்களுக்காக கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு இடத்தை ஒரு ஆயத்தப்படுத்தணுமா இருந்துச்சாம் பாருங்க. ஸோ ஒரு 7500 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியாவை அவர் தேடிட்டு இருந்தாராம். இது கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எக்கச்சக்கமான இடங்கள்ல கேட்டும் அவருக்கு கிடைக்கலையாம். நிறைய இடத்துல தேடி பார்த்தாராம். ஒரு நாள் காலையில அவருடைய ஆஃபீஸில் உட்கார்ந்து அவர் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம் பாருங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் அவர் உள்ளத்துல உணர்த்தினாராம், உன்னுடைய கார் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னாராம். ஸோ இவரும் வெளியே கார் எடுத்துட்டு ஆவியானவர் சொல்ற இடத்துக்கு அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டே போனாராம் பாருங்களேன். ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னாராம், ஸ்டாப் பண்ணு, இந்த நிலத்தை பாரு, இந்த ஓனர் கிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு இறங்கிட்டு போய் அந்த ஓனர்கிட்ட சொன்னாரா, இந்த மாதிரி வாலிபர்களுக்காக எழுப்புதலுக்காக ஒரு கூட்டத்தை நான் நடத்தணுமா இருக்குது, கூட்டங்களை நான் நடத்தணுமா இருக்குது, எனக்கு இந்த ஃபெசிலிட்டி தேவைன்ன உடனே அப்போ அந்த ஓனர் சொன்னாராம், ஐயா இந்த சைட்டுடைய ஓரத்தில் ஒரு வெள்ளை கலர் வீடு உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த வெள்ளை கலர் வீட்டில் இருந்தவங்க தான் என்னுடைய அம்மா. ஒவ்வொரு நாளும் அவங்க இருக்கும்போது இந்த இடத்துல இந்த சைட்ல வாலிபர்களுக்காக கூட்டங்கள் நடக்கணும், எழுப்புதல் நடக்கணும், அநேகர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஒரு இடமா இது மாறணும்னு அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க கேட்கும்போது எனக்கு தெரியும் இது தேவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் அழ ஆரம்பிச்சாராம். தேவன் எவ்வளவு அருமையா அதே இடத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த இடத்துல அவர் அருமையா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பெரி ஸ்டோன் அருமையான ஊழியக்காரன் பாருங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் அந்த நிலத்தை அவருக்கு கொடுக்கும்படி, அவர் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் வழி நடத்தினது ஆவியானவர். எப்போ? அந்நிய பாஷையை பேசும்போது. if he can control your tongue, he can control your life. கவனிங்க, if you can give him your tongue, you are giving him his life. உங்களுடைய நாவை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையவே அவர் வடிவமைச்சு காண்பிப்பார். come on somebody. அதனால தான் ஒரு விசுவாசியுடைய வெற்றியின் ரகசியம் அந்நிய பாஷைகளை பேசுறது, அந்நிய பாஷைகளை ஃப்ளோ ஆகுறது, அந்நிய பாஷைகளுக்கு விட்டு கொடுக்கிறது. எவ்வளோ அந்நிய பாஷையில நீங்க பேசுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு குட் சக்சஸை கர்த்தர் சேர்த்து வச்சிருக்கிறார். உங்களுக்காக நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. குட் சக்சஸ் பிலாங்ஸ் டு யூ.
நல்ல வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார், செழிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுங்க. அவர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஏசு கிறிஸ்து மரிச்சாதான் அந்நிய பாஷை வரும். அவர் மரணத்தின் நிமித்தம், மரணமே ஒரு கிரயமா கட்டி, உயிரையே ஒரு கிரயமா கட்டி உங்களுக்கு அந்நிய பாஷை கொடுத்துருக்கிறாருன்னா அதை ஏன் நீங்க அசால்ட்டா எடுத்துக்கிறீங்க? அதை ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறோம்? அதை ஏன் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம்? சபைகளை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அந்நிய பாஷைகள் விசேஷித்த வரங்கள், சர்ச்சுடைய பர்த்டே அன்னைக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட் அதுன்னும் போது அது எவ்வளவு ஸ்பெஷல் இல்ல? அந்நிய பாஷையில பேசுங்க, எல்லா நேரத்திலும் பேசுங்க, எப்பெல்லாம் முடியுமோ பேசுங்க. Keep on speaking it under your breath. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற விஷயம் இதுதான். அந்நிய பாஷைகளை தொடர்ந்து வெக்கப்படாம எல்லா நேரங்களையும் பேச கத்துக்கிட்ட விசுவாசிக்கு நான் நல்ல வெற்றிகளை வச்சிருக்கிறேன். அவனுடைய வழிகளை நான் வாய்க்க செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறேன். அவனுக்காக பெரிய உயர்வுகளை நான் வச்சிருக்கிறேன். நான் அவனுக்கு குட் சக்சஸை கொடுக்க போறேன். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆவியானவருக்கு உங்க நாவை நீங்க அர்ப்பணிக்கிறது நிமித்தம், அந்நிய பாஷை நீங்க பேசுகிற நிமித்தம், நீங்க போற இடங்கள்ல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்க செய்யற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களுக்காக அருமையான வெற்றிகளை அவர் வச்சிருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொள்றீங்களா? அதை இன்னைக்கு உங்களுக்காக கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கம் ஆன், கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. thank you jesus. இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்நிய பாஷைகளுடைய இன்ட்ரோடக்டரி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் டீச்சிங்கை நம்ம பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசியின் செழிப்பின் நல்ல வெற்றியின் ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டோம். கரங்களை ஊற்றி நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில துதிங்க. யார் யார் ஏற்கனவே பெற்றுக்கொண்டீங்களோ அந்நிய பாஷையில துதிங்க. ஆமென். பெற்றுக்கொள்ளணும் விருப்பப்படுறவங்கள துதிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் கொடுக்கிற ஒரு இரண்டு வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. thank you jesus. ஓ ரபாந்தேரே போ ஷரமாந்தேரே ரிகலா ரபாந்துரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. come on, சத்தங்களை உயர்த்துங்க, சத்தங்களை உயர்த்த. அவர் நல்லவர். ஓ ரபாந்தேரே போ ஷெரேபோ தேரேபா கரரரா பலாந்துரா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நிரப்புங்கப்பா, வீடுகள் தோறும் பிரசன்னத்தால் நிரப்புங்க. எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருங்க. நன்மைகளால் நிரப்புங்க, கிருபைகளால் நிரப்புங்க, பலனால் நிரப்புங்க. thank you jesus. thank you jesus. குடும்பங்கள் தோறும் சமாதானம் நிரப்புறதுக்காக நன்றி. குடும்பங்கள் தோறும் ஆசீர்வாதம் நிரப்புறதுக்காக நன்றி. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. thank you jesus. கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் உங்க கையில் எடுத்துங்க. எடுத்துட்டு நன்றி செலுத்துங்க தேவனுக்கு. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நிரப்புங்கப்பா. சரீரத்துக்காக நன்றி, உங்க ரத்தத்துக்காக நன்றி. இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க. என் கூட சேர்ந்து சத்தம் அறிக்கை செஞ்சு சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்கிறேன். இயேசுவின் தழும்புகள் நிமித்தம் என் குடும்பத்துல கொள்ளை நோய் இல்ல. இயேசுவின் காயங்கள் நிமித்தம் என்னுடைய சரீரம் முற்றிலும் ஆரோக்கியமா இருக்குது. சொல்லுங்க. வியாதிக்கு அதிகாரம் இல்ல, பலவீனத்துக்கு அதிகாரம் இல்ல, எந்த கொள்ளை நோய்க்கும் உரிமை இல்லை. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. கையில் எடுத்து சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு சொந்தம். இயேசுவின் ரத்தத்தின் நிமித்தம் அந்நிய பாஷையின் வரம் என்னுடையது. நான் தைரியமா பேசுவேன், நான் துணிச்சலா பேசுவேன், நான் தினமும் அதுல ஃப்ளோ ஆக போறேன். சொல்லுங்க. அந்நிய பாஷைகள் எனக்குடைய வரம். அதை இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். by the blood of Jesus. come on, receive பண்ணுங்க அவருடைய ரத்தத்தை. thank you jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் விடாம நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஓராலாம் தேரேபோ ஷரவான் தேரேபே கேரேபோந்தாரா உரமாந்தரி பிரஷரே கேத்தரே கலாராராபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வீடுகள் தோறும் சமாதானம், வீடுகள் தோறும் கிருபை, வீடுகள் தோறும் நன்மை, வீடுகள் தோறும் ஜீவன் ஆண்டவரே. நன்மையால் நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க, ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க.
கூடவே இருங்க, வழி நடத்துங்க. இன்னைக்கு ஜெபத்துல கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அந்நிய பாஷைகளை பத்தியில தெளிவான போதனைகளை அதிகமா கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ற எனக்கு ஞானத்தை கொடுங்க. வேதத்தை திறந்து காண்பீங்க. சரியான காரியங்களை நான் கத்துக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கரங்களை உயர்த்தி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க. கம் ஆன். அவரை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. ஆமென். அந்நிய பாஷை உங்களுக்கு சொந்தம், ரொம்ப விசேஷித்தமானது. தினமும் பேசுங்க. அடுத்த வாரம் இன்னும் டீட்டெயில்டான ஒரு டீச்சிங்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அந்நிய பாஷையில ஃப்ளோ ஆகுங்க. காட் பிளஸ் யூ.